கான்செப்ட் என்ன அப்படின்னா எமிஷன் பேஸ்டு. எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ளேம் எரியும், அந்த ஃப்ளேமில் சாம்பிளை ஆஸ்பிரேட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா அதில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து எமிட் ஆகும். ஸோ அந்த எமிஷனில் உங்களுக்கு வந்து என்ன ஆட்டம்ஸ் வெளியாகுதோ அதை பேஸ் பண்ணி வந்து கலர் வேரியேஷன் இருக்கும். எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர். ஸோ அந்த இது வேரியேஷன் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் மூலிமா டிடெக்ட் ஆகி உங்கள் அவுட்புட் வந்து பிபிஎம்மாக காமிக்கும். ஸோ இது இந்த மாதிரி மைக்ரோ ப்ராசஸர் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டைரக்ட் பிபிஎம் அவுட்புட் எடுக்காமல் நீங்கள் பர்சன்டேஜ் கால்குலேஷனில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு 0 to 100 பிபிஎம்குள்ளே ஒரு 4 கான்சன்ட்ரேஷன் நோன் கான்சன்ட்ரேஷன் போட்டு அதுக்கு இங்கே என்ன ரீடிங் வருதோ இப்போ 20 பிபிஎம், 40 பிபிஎம், 60 பிபிஎம், 80, 100 இது 5 ஸ்டாண்டர்ட் போட்டுட்டு 5 ஸ்டாண்டர்டுக்கு இதில் என்ன ரீடிங் வருதுன்னு ஒரு கிராஃப் போட்டிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வர்சஸ் கான்சன்ட்ரேஷன் அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் சாம்பிள் இருக்கும்போது நீங்களே ஸ்லோப் போட்டு அதோட எக்ஸாக்ட் வேலையை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. மைக்ரோ ப்ராசஸர் போகும்போது டைரெக்டாக பிபிஎம் லெவலாக வரும். அதில் வந்து பிரச்சனை. ஸோ இது வந்து லோயர் அண்ட் மாடல் தான். இது வந்து சிங்கிள் சேனல் தான். அட் அ டைமில் வந்து ஒரு ரீடிங் மட்டும் இருக்கும். ஸோ அது ஈக்குவலாக இங்கே வந்து ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சோடியம் Na, சோடியம், அடுத்தது கால்சியம் Ca, லித்தியம் Li, அடுத்து பொட்டாசியம் K. ஓகேவா? ஸோ அட் அ டைமில் வந்து சோடியம், கால்சியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், லித்தியம், கால்சியம் நாலும் பார்த்தோம்னா அட் அ டைமில் பண்ண முடியாது. ஒவ்வொரு டைமும் ஒரு ஃபில்டர் மாற்றணும். ஒவ்வொரு டைம் ஃபில்டர் மாற்றும் போதும் ஒரு 0 செட்டிங் கண்டிப்பாக பண்ணணும், ஒரு 100 செட்டிங் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இன்பிட்வீனுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட வேரியேஷன் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷனுக்கும் வந்துட்டு நீங்கள் ரீடிங் எடுத்துக்கணும். ஸோ மினிமம் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன்கள் எல்லாத்துக்கும் இந்த வேல்யூ மட்டும் நோட் பண்ணிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு செட்டிங் தான் இருக்குது. 0 செட்டிங் அப்படிங்க வந்து வெறும் பியூர் டிஸ்டில் வாட்டர் ஃபீல் பண்ணி 0 செட் பண்ணணும். ஸோ அது வந்து அந்த இடத்துல கலர் வேரியேஷன் இருக்கக்கூடாது. சொல்லக்கூடாது டிஸ்டில் வாட்டர், நல்ல டிஸ்டில் வாட்டர், டபுள் டிஸ்டில் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஃப்ளேம் எரியும். ஸோ அந்த ஃப்ளேமில் கலர் சேஞ்சஸ் இருக்காது. மோஸ்ட்லி ப்ளூவாகவே இருக்குது. அதே வந்து நீங்கள் என்ன எலிமெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த கலர் வேரியேஷன் இங்கே நடக்கும். ஸோ ஒரு மினிமம் 0 டிஸ்டில் வாட்டர், ஒரு மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் வந்து 100 பிபிஎம். இந்த ரெண்டு இது வந்து காலில் போட்டுக்கலைங்களா, இது வந்து 100 பிபிஎம் செட் பண்ணுறதுக்கு, இது டிஸ்டில் வாட்டர் 0 செட் பண்ணுறதுக்கு. இதில் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து 1, 2, 3, 4 1 to 3 இருக்கும். ஸோ இது வந்து 1ங்கிறது வந்துட்டு லோ சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் ஹையர் கான்சன்ட்ரேஷன். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் 1 செட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு லோயர் கான்சன்ட்ரேஷன், அப்படியே பீக்கு குறைஞ்சிட்டே வரும். ஸோ 0 to 100 அப்படிங்கிறது ரொம்ப மேக்ஸிமம். ஸோ அதில் வந்து நீங்கள் 1 வச்சாலே உங்களுக்கு வந்து 0 செட்டிங்கும் பண்ண முடியும், 100% பண்ண முடியும். பட் லோயர் பிபி மேக்ஸிமம் அது இருக்கிறதே வந்து 10 பிபி கூட தான் இருக்குது அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிற ஆப்ஷன் அது வந்து எனேபிள் ஆகாது. அப்போ அதுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி 2ல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் ஆக்சுவலாக ஆஸ்பிரேஷன் டியூப். இதோட இதான் சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்காக. ஆக்சுவலி நார்மல் ரொம்ப பேசிக் மாடல்னா நீங்கள் லைட்டில் வச்சு நீங்கள் பற்ற வைக்கணும். அதுக்கு வந்து நீங்களே வந்து ஒரு ப்ளம்மட் ஒன்று இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சுவிட்சை புஷ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து ப்ளம்மட் அது ஹீட் ஆகிட்டு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இக்னேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ரெகுலேட்டர். இதுதான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ளேம் வந்து மோஸ்ட் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் கோன் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணணும் வித்தவுட் கலர். அப்படின்னு டிஃபால்ட்டாகவே இது வந்து நல்ல ஹையர் லென்த் ஹைட்டில் என்னாச்சு அப்படின்னா ஒரு மாதிரி எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த எல்லா கலரையும் எடுத்துகிட்டு வெறும் பியூர் ப்ளூ ஃப்ளேம் மட்டும் ரன் ஆகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ப்ளூ ஃப்ளேம் மட்டும் ரன் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட்லி அந்த ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வர்னர் கூட இருக்கும். இப்போ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் கோன் ஷேப்பில் வரும். அது பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி அந்த டோட்டல் கலரும் எமிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த ஃப்ளேம் ரன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நம்ம ஒரு ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஏர் கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டர் டியூபு. இப்போ என்னோட பேக் சைடில் ஏர் இன்னொன்று ஒரு டியூப் இருக்கும். இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து 2 டியூப் கனெக்ஷன் தான் இருக்குது. 3 டியூப் கனெக்ஷனு. ஒன்று வந்து ஏர் இன்னு, இன்னொன்று வந்து கேஸ் இன்னு, இன்னொன்று வந்து ட்ரைனேஜ். ஏன்னா உங்களுக்கு வந்து சாம்பிள் ஸ்டக் ஆகிற எல்லா சாம்பிளும் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளேமில் போகாது. கொஞ்சம் தான் போகும், மீதி எல்லாம் பாதி ட்ரை ஆகும். ஸோ அதனால் ட்ரைன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதேபோல் இது வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் தான் வரும். இதில் பம்ப் அது எதுவுமே கிடையாது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த எண்டு பிளாக் ஆகாமல் பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஒரு சின்ன ஸ்டோரேஜ் டேங்க் கொடுத்துருவாங்க. அது ஃபில்லாகி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபுல்லாக தண்ணி போயிடும். இதுக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக நீங்கள் கிட்டாமல் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பேக் சைடில் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணோம்னா அடுத்த ஒர்க் வந்து கம்ப்ரஸர் ரன் இருக்குது. ஸோ இது வந்து ஆன் பண்ணிவிட்டு கம்ப்ரஸரில் ஒரு ப்ரெஷர் கேஜ் கொடுத்துருக்காங்க. 0 to 1 LD அதாவது பவுன்ஸில் கொடுத்துருப்பாங்க. LD per meter squared. கீழே வந்து kg per centimeter squared இருக்கும். ஸோ kg per centimeter squared உள்ளே இருக்குது 0,
3, 6, 9, 12 இருக்கு இல்லையா அதில். ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 6 to 9 இந்த ப்ரெஷர் அந்த டிஸ்டன்ஸ் கூடயே வந்து நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல அட்ஜஸ்ட் பண்ணும்போது 6 to 9 வைக்கலாம். அதுக்கு மேலே வந்து அதுக்கு கீழே வரலாம். ஃபஸ்ட் ஏர் ஆன் பண்ணியாச்சு, 6 செட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு கேஸ் ஆன் பண்ணுறோம். இன்லெட் ஆன் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ ரிலீஸ் பட்டனை புஷ் பண்ணிங்க அப்படின்னா இது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் ஆட்டோ இக்னிஷன் பட்டனை புஷ் பண்ணி வச்சு அப்படின்னா ஏன்னா உள்ள ஒரு ஃப்ளம்மட் இருக்குது, அது பவர் இக்னைட் ஆகி ஹீட் ஆகும் கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முன்னாடியே பாருங்கள் ப்ளூ கலர் தெரியுது இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ளூ ப்ளஸ் எல்லோவில் எரியுதா தெரியுது இல்லைங்களா, ப்ளூ ப்ளஸ் எல்லோவில் எரியுதா. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் இந்த கேஸ் நாப் இருக்கு இல்லையா, இந்த கேஸ் நாப் இது வந்து நீங்கள் ரெகுலராக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, ஒன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது வந்து டைட் பண்ணிங்க அப்படின்னா கேஸ் வந்து கம்மியாகும், லூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமில் இருக்கிற எல்லோ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். இது ஓகே. கிளாஸ்ல மார்க் இல்ல கிளாஸ் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸா நல்லா டைட் ஆகும். டைட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேம் கம்மியாகும். யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கேஸ் இன்க்ரீஸ் ஆகும். எந்த லெவல் வரணும் இருக்கிற கண்டிஷன் தெரியும் அந்த ஃப்ளேம். இதில் பாருங்க, இதில் பார்த்தா நல்லா தெரியுது பாருங்க. தெரியுது கிட்டத்தட்ட ஒரு 90% இது இனிஷியல் செட்டிங். இது வந்து கம்மி பண்ணுறது, இது கூட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லைட் டிஸ்டில் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹீட் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் இருக்கும். இது வெறும் டிஸ்டில் வாட்டர் மட்டும் ஹீட் பண்ணணும். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிவிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும். ஆஃப்டர் சாம்பிள் டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அது கண்டிப்பாக கொடுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா அந்த லிபரேசிட்டி க்ளீன் பண்ணுறதுக்காக. நிறைய சாம்பிள் க்ளீன் பண்ணது ஏதாவது கொடுத்தது அப்படின்னா அந்த வாசல் வந்து வெளியில் வந்துடும். உங்களுக்கு வந்து டெப்ளேஷன் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே வந்து பிளாக் ஆகாது. ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி சால்ட்டு தான். இப்போ அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ண விட்டீங்க அப்படின்னா டைலட் ஆகும், அப்படியே போயிட்டு பிளாக் ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீம் இன்செக்ட் பண்ணிருக்கு இல்லையா, அந்த ஆட்டோமேட்டிக் டீம் மட்டும் பிளாக் ஆகும். அது எதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கார்டு க்ளீன் பண்ண ஆகும். எப்படி இந்த மாதிரி டிஸ்கார்டு வச்சுட்டு செக் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேமில் வேரியேஷன் தெரியும். உங்களுக்கு டிஸ்கார்டு நல்லா குவாலிட்டியாக இருந்ததுன்னா மோஸ்ட்லி இப்போ வர கலரோடு வராது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே ப்ளூ கலர் மட்டும்தான் வரும். இது கொஞ்சம் ஜஸ்ட் சின்ன வேரியேஷன் தான், பெரிய வேரியேஷன் இல்லை. டபுள் டிஸ்ட் வாட்டர் எடுத்தீங்கன்னா சின்ன ஒரு எல்லோ கலர் வேரியேஷன் மட்டும் இருக்குது. ஜஸ்ட் கிளீனிங் ப்ராசஸ் முடிச்சுது. இதே கண்டிஷனுக்கு தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த யூஸ் பண்ணுற எல்லா சாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வச்சு தான் நீங்கள் மேக்கப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வரும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ்க்கே வந்துட்டு நீங்கள் 0 இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ரேஷன் இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணி 0 செட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு செட்டிங். நீங்கள் எப்போ வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் எந்த ஃபில்ட்ரு எப்போ மாற்றினீங்கனாலும் சரி கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நான் சோடியம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே 0 பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து 100 டிகிரி எடுத்துருக்கோம். இப்போ அதை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர் வேரியேஷன் நல்லா காமிக்கும். எதையும் பார்த்துக்கணும். இங்கே காட்டுங்கம்மா, அதுதான் என்ன கலர் இருக்குது? மஞ்சள் ஆரஞ்சு செட் ஆகல சார்.
இந்த டீப்பு நெக்லஸில் டீப்போட நம்ம இது இல்லைங்களா? எஸ், அவ்வளோதான். அந்த நம்ம கொஞ்சம் ஹைட்டில் வச்சு ஒரு பேஸ் வச்சு அது அந்த அதிகமாக ஊற்றிட்டோம்னா சரி, இப்போ வருது இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா கட்டு வீடியோ இருக்குது. இதை நம்ம வந்துட்டு இந்த கார் வச்சு இல்லைங்களா, இந்த கட்டோட அட்ஜஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் டிபி பண்ண வச்சு 100 டிபி இல்லையா, ஸோ அந்த இடத்துல சேர்த்தோம். ஓகே கேல்குலேட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு நீங்கள் அவங்க சாம்பிள் எடுத்து வரணும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த நாபையும் எந்த ஒரு செட்டப்பையும் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எது பண்ணிங்கனாலும் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து எல்லாமே டோட்டலாக மாறும். ஸோ இது அந்த செட்டிங் முடிச்சுட்டு அடுத்த அவ்வளோதான். அதே போல் மறுபடியும் எவ்ரி டைம் நீங்கள் சாம்பிள் வச்சுக்கிறாலும் சரி, ஸ்பேனர் வச்சுக்கிறாலும் சரி, நீங்கள் டிஸ்பிளாட்டை ஃபீல் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் சிறப்பாக கொடுக்கும். வந்து இது ஒரு கிராம் 100 பார்த்தீங்கன்னா 1 கிராம் 100 மட்டும். ஒரு கிராம் இருக்குது இந்த கிராம் ஒரு மணி நேரம் ஓடும். கரெக்டாக 0 ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு இந்த ஸ்டெப்பில் தான் வரும். அது வந்து பெரிய இது. இப்போ வந்து நம்ம ஸ்டாப் எவ்வளோ சோடியம் தான் சார். சோடியம் ஆக்சுவலி இதில் வேறு எலிமெண்ட் கூட மிக்ஸ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, இதில் வேறு எலிமெண்ட் கூட மிக்ஸ் ஆகிருக்கலாம். பட் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ரேட் பண்ணியது வெறும் சோடியத்தோட அளவு மட்டும் தான் வரும். கம்பேரிசன் மெத்தட் தானே இது. அதில் நம்ம சோடியம் வெளியே போட்டு ரெடி பண்ணியிருந்தோம். நம்ம அந்த சாயில் இருந்து நம்ம எடுத்து அதை டைலூட் பண்ணி நம்ம இருக்கணும். இது வந்து சாம்பிள் வந்து 5 ppm தான் இருக்குது. அவ்வளோதான் 5 பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் வந்து அப்போ இப்போ வந்து சாம்பிள் முடிச்சு இல்லையா, இப்போ அடுத்து நீங்கள் இன்னொரு சாம்பிள் வைக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் டிஸ்பிளாட் ஃபீல் பண்ணிட்டு தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பழைய சாம்பிளோட பார்த்து இருக்கும். சாம்பிள் அதே போல தான் சார். அப்படின்னா மீட்டர் மட்டும் மாற்றிருக்காங்க. அதே டிஸ்பிளாட் தான். இப்போ வந்து பொட்டாசியம் ஸ்டாண்டர்ட் இருக்கிற 6 ppm இது வந்து கரெக்டாக. இது என்ன கலர் இது பாருங்க, என்ன கலர் இதுமா? ஆரஞ்ச், பிங்கிஷ் ஆரஞ்ச். ஓகே, அதே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டாசியத்துக்கு இதே போல் தான். இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் 100. அதே போல் நம்ம பண்ணிட்டு அடுத்த இருக்கும். ப்ராஜெக்ட் எப்படி கொண்டு வர நான் பார்க்க தானே போகிறேன். வீடியோ இருக்குல்ல, அதை ஸ்க்ரோல் பண்ணி ஆ இது ஆஃப் பண்ணுற மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளில் பார்த்துருக்கோம். பார்த்தோம்னா அந்த சாம்பிள் சோடியம் பார்த்தோம் எல்லாமே பார்க்கணும். ஒரு கிராம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஏஎஸ்ல பார்த்துக்கலாமே. அதுக்கு நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் மெத்தடும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுவும் பிளாக் ஆல்மோஸ்ட் சேம் கலர் தான். இருக்காது, அவ்வளோதான். ஒரு கிராம் எடுத்து அதை டெஸ்ட்டில் அதில் டைலூட் பண்ணி அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறீங்களா சோடியம் மட்டும் காசுமா அவ்வளோதான் இருக்கும். மேலே இருக்காது. சரி, அதோட ஆஃப் என்னன்னா ஃபஸ்ட் இன்சில் ஆன் பண்ணும்போது வச்சுட்டு டிஸ்பிளே கொஞ்சம் வச்சுருவோம். அதை இது வச்சுட்டு ஃபைனலாக சாம்பிளெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்பிளாட் அது வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு 1 மினிட் வைக்கலாம். தப்பே கிடையாது. அது வச்சுட்டு தான் ஆஃப் பண்ணணும். ஸோ அது வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளேம் இருக்குங்களா, இந்த கேஸை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும். ஸோ இது எதுக்காகனா டியூப்ல இருக்கிற கேஸும் உங்களுக்கு பர்ன் ஆகி டவுன் ஆகிடும். அது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக தான். இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு அங்கே ஆஃப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அங்கே ஆஃப் பண்ணிட்டு டியூப்ல இருக்கிற கேஸெல்லாம் போயிட்டு தானாக ஃப்ளேம் ஆஃப் ஆகிடும்.
ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற பிரச்சனை. முதல்ல ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டா போது மற்றெல்லாம் நீங்கள் அதை ஆஃப் பண்ணாலும் சரி இதை ஆஃப் பண்ணாலும் சரி ஃப்ளேம் ஆஃப் பண்ணுங்க. கேஸ் இருக்கிறது காலி ஆகணும். கேஸ் காலியாக அந்த மாதிரி இருக்கு அடுப்பு பற்ற ஏதோ இருக்குல்ல அப்புறம் டொப்புன்னு பிடிக்க முடியும் அந்த மாதிரி தான்.